ரைட். ஸோ கிராஷ் கோர்ஸோட செமிகண்டக்டர் லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சிக்னல், இதுக்கு பேரு டிஜிட்டல் சிக்னல். இந்த இடம் எப்பவுமே 0, இந்த இடம் எப்பவுமே 1. 1ன்னு அவங்க கொடுக்க மாட்டாங்க, 5 வோல்ட்னு கொடுத்துருப்பாங்க, +5 வோல்ட்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன், இங்க பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களே அந்த லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏ எடுங்க, 0 1 0 1 0 1 0. அவங்க பெட்வீன் எந்த 2 பெட்வீன் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் தான். அப்ப ஏ எழுதலாமா, 0 1 0 1 0 1 0. இதான் இன்புட். அப்ப இந்த டயக்ராம் பார்த்து நீங்க தான் இன்புட் எடுக்கணும். பிளாட்டா இருந்தா 0, ஹையா இருந்தா 1. அந்த 1ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, இதுக்கு நேரா +5 வோல்ட்னு போட்டிருப்பாங்க. பின்னு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, பின்னு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடம் 0, இந்த இடம் 0வா, இந்த இடம் 1, இந்த இடம் 0வா, இந்த இடம் 1, இந்த இடம் 0வா, இந்த இடம் 1, இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டேட்டா எடுங்க, 1 0, இந்த இடம் 1 0 1. இப்ப பியோட இன்புட் எழுதுங்க. இப்ப 0 0 1 0 1 0 1. நான் எங்க பார்த்து எழுதுறேன், டயக்ராம் பார்த்து எழுதுறேன். அவ்வளவுதான். இன்புட் வந்து அவங்க டயக்ராமா கொடுத்துருவாங்க, அவுட்புட் வந்து டயக்ராமா கேட்பாங்க. சி தான் அவுட்புட். ஒருவேளை இது ஆர் கேட்டா இருந்தா ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி பாருங்க, 0 1 1 1 1 1 1 இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் 0 தானே, ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் 0, மீதி அங்கிருந்து எண்ட் வரைக்கும் 1. இதுதான் அவுட்புட். இப்படிதான் அந்த சம்ம கத்துக்கணும். சம்ம ரொம்ப ஃபெமிலியர் மாடல், சூப்பரா கேட்பாங்க எப்ப பார்த்தாலும். அழகா கத்துக்கலாம் இல்லையா, சூப்பரா கத்துக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். அப்போ பிளாட்டா இருந்தா கீழே இருந்தா 0, மேல இருந்தா 1, 0 1. அப்ப என்ன கேட் கேட்கிறாங்களோ அந்த கேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். நான் ஆர் கேட் கேட்டதுனால ஏ பிளஸ் பி ஆட் பண்ணி சொல்லிட்டீங்க. இதே நான் ஏ டாட் பி கேட்டிருந்தா 0 0 0 0 எல்லாமே 0, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒருவேளை நாண்ட் கேட் கேட்டிருந்தா ஏ டாட் பி காம்ப்ளிமெண்ட், நார் கேட் கேட்டிருந்தா ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட். ரைட்டா. ஸோ அந்த அடிப்படையில் இந்த சம்ம கத்துக்கலாமா, இங்க வாங்க. சம் நம்பர் 89 செக் பண்ணு. 89ல ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, அவுட்புட்டும் கொடுத்துட்டாங்க. இது என்ன கேட்டுன்னு கேட்கறாங்க. செம்ம ஜாலியா இருக்கு பாருங்க. 2010 சமீபத்துல கூட பார்த்தேன், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க அந்த செம்ம. கவனி. யாராவது ஏக்கு மட்டும் டேட்டா சொல்லுங்க. நீ ஏ சொல்லு, வாய தர. So 1 0 0 1 1 இல்ல 0 0. எங்க இருந்துன்னா தோ லைன் போட்டிருக்காங்க பாருங்க, இங்க இருந்தா பார்க்கணும் நீங்க. அங்க இருந்து சொல்லுங்க. ஓ 0 0. ஒரே நிமிஷம். ஏக்கு 0 0 1 1 0 0. 1 1 0 0. ரொம்ப இந்த 0 போக கூடாது, ஏன்னா இதோட லைன் முடிஞ்சிச்சு பாரு. அப்ப மறுபடியும் சொல்லு, 0 0 0 0 1 1 0. சூப்பரா சொன்னோம். வேற யாராவது பி சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. பிரத்திக் அமைதியா இருங்க. வேற யாராவது சொல்லுங்க. இங்க இருந்து சொல்லுங்க. பிக்கு என்ன வரணும்? 0 0 1 1 0 0 1 1 0 0. அப்ப 0 1 0 1 0. இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில், அதாவது T1 to T2 ஸ்டார்ட் பண்ணணும், T6 ஓட முடிக்கணும். டைமிங் இங்க இருக்கு பாரு, பிரமாதமான செம்மது. அவுட்புட் என்னவா இருக்கு பேசுங்க, அப்பதான் கத்துக்கலாம். 1 1 1 1 0 0 1 1 1. இந்த 1 வரைக்கும் தான் வரணும், அங்க வரக்கூடாது, ஏன்னா அந்த T6 அதோட முடிஞ்சிருச்சு பேர். ஆமா, இது என்ன கேட்டா இருக்கும்? 0.0 0 காம்ப்ளிமெண்ட் 1ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஒருவேளை இது நாண்ட் கேட்டா இருக்கலாம், இல்ல நார் கேட்டா இருக்கலாம். முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் 0.0 காம்ப்ளிமெண்ட் 1, கீழையும் 0.0 காம்ப்ளிமெண்ட் 1, இல்ல 0 + 0 காம்ப்ளிமெண்ட் 1. மேபி இது நாண்ட் கேட்டா இருக்கலாம், நார் கேட்டா இருக்கலாம். அப்ப அண்ட காலி பண்ணிடுங்க, ஆற காலி பண்ணிடுங்க. நீங்களே செலக்ட் பண்ணுங்க, இது என்ன கேட்டா இருக்கலாம்? நார் கேட்.
நாரா நல்லா பார்த்து சொல்லு. NAND sir. நாண்டாதாம்மா இருக்கலாம். இங்க பாரு 0.1 செகண்ட் ஆப்ஷன் பாருங்க 0.1 0 காம்ப்ளிமெண்ட் 1 சத்தியமா இது நாண்ட் கேட் தான் சரி. எல்லாத்தையும் செக் பண்ணு 1.00 0 காம்ப்ளிமெண்ட் 1 1.1 1 காம்ப்ளிமெண்ட் 0 0.00 காம்ப்ளிமெண்ட் 1 சூப்பரா இல்ல? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இந்த கேட்டோட ஆன்சர் நாண்ட் கேட். இப்ப நல்லா கத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சான்னு சம்மே? ஓகே. இப்போ இதே மாதிரியே ரிமைனிங் சம்மை நீங்க தான் சால்வ் பண்ணணும். சம் நம்பர் சொல்லிடுறேன், முடிச்சதை எனக்கு கிளாஸ் முடிச்சு சொல்லி விட்டுரு. சம் நம்பர் 77 கண்டிப்பா நீங்க தான் சால்வ் பண்ணணும். இந்த +5 வோல்ட்னு போட்டா இது 1ன்னு அர்த்தம். T6க்கு முன்னாடி பாருங்க 0 0 0 1 1. T1ல இருந்து என்ன கொடுக்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்க கூடாது. ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்க கூடாது. T1ல இருந்து T6 வரைக்கும் தான் பார்க்கணும். ரைட்டா? ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஏ ஃபுல்லா பாருங்க 0 வோல்ட், அப்போ எல்லாமே 0 0 0 0 0 0 தான். பில 1 1 0 0 0. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு சம் நம்பர் 77 கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். அடுத்தது அதே மாதிரி வேற சம் இருக்கா? ஓகே. இப்போ நேற்று சால்வ் பண்ணீங்கல்ல லாஜிக் கேட்ல ஏதாவது சம் டவுட், ஏதாவது சம் நான் போட்டு காட்டணுமா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இருக்கா? 79 நானே சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டேன். சார் சொல்ல சார் நேத்து XOR நீங்க டீச் பண்ண சார். எக்ஸ்னார் எப்பயோ சிலபஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ வேணா அதை இப்போ சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? Yes, சம் sir. நம்பர் 86 ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். யார் சீக்கிரம் சொல்றீங்கன்னு பாக்குறேன். டக்குனு எழுது. ஏ எழுது, பி எழுது, ஒய் எழுது. அப்படியே 0 1 0 1 போட்டு ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. தெரிலன்னா கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வேலை செய்ய ஒழுங்கா. சம் நம்பர் 86 பாஸா சொல்லு. சார் ஆர் கேட்டா? OR sir. என்ன கேட்பா? ஆர் கேட். ஆரா? பார்த்தவங்க OR sir. ஆர். ஆர்கேட் சார். ரைட். மற்ற எல்லாருக்கும் ஆர் வந்துச்சா பாருங்க. ஸோ 1 1 0 0 1 இங்கே கூட போட்டு சொல்லலாம். 0 1 1 0 0 இங்க பாருங்க 1 வருதா? 1 + 0 1 1 + 1 1 0 + 1 1 0 + 0 0 1 + 0 1. இது என்ன கேட்? இப்ப ஆர் கேட் சார். நீ நினைக்கிற மாதிரி லாஜிக் கேட்ல பிரச்சனையே இருக்காது. நான் தான் சொல்றேன்ல 3 கொஷின் இந்த லெசனு. அடுத்தது உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போறேன், அதுல 4 கொஷின். ஸோ 7 கொஷினை ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பேக் பண்றோம். அதனால நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா படி. ரைட் சார். ஸோ லாஜிக் கேட்ல இந்த சம் முடிச்சோம் இல்லையா? நம்ம டயோட் போயிடலாமா? டயோட் போயிட்டு அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் நீ கடகடன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு கிளாஸ்ல அதை முடிச்சு தந்துடுறேன். நீட் எக்ஸாம் அன்னைக்கு May 4 May 5 இல்லையா? ஸோ அன்னைக்கு எக்ஸாம் ஹால் உள்ள போனதும் கொஷின் பேப்பர் வாங்கினதும் முதல்ல உங்க கண்கள் தேட வேண்டியது செமிகண்டக்டரோட ப்ராப்ளம்ஸ் டிக் பண்றது. சம் நம்பர் 26, சம் நம்பர் 27, சம் நம்பர் 30 அந்த 3 கொஷின் லாஜிக் கேட் பார்த்துட்டீங்களா? முதல்ல அதான் சால்வ் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 கொஷினை ரொம்ப ரைட்டா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷினே ரொம்ப ட்ரையா போய் பார்த்துட்டீங்கன்னா கடுப்பாயிடுவீங்க. ஸோ அதனால எக்ஸாம் ஹால் உள்ள என்ட்ரானதும் கொஷின் பேப்பர் வாங்கினதும் செமிகண்டக்டர் லெசன்ல இருக்கிற அந்த 3 கொஷினை டக் பார்த்தாலே கிடைச்சிரும்ப. ஒன்று டயக்ராம் தெரியும், இல்லைன்னா சிலிக்கான், ஜெர்மானியம், பிஎன் ஜங்ஷன் டயோடு, ஏதாவது ஒரு வார்த்தை அங்கே இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கும். அந்த 3 கொஷினை நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பீக்கில் இருக்கும், ஒரு எனர்ஜியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தப்பே பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு பெரிய உதவியாக இருக்கும். ரைட். டாபிக்கோட பேரு பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு ஒன்றும் இல்லை, ஒரு பி டைப் செமிகண்டக்டரும் ஒரு என் டைப் செமிகண்டக்டரும் சாண்ட்விச் மாதிரி பக்கத்துல ஒட்டி வச்சா இதுக்கு பேரு பிஎன் ஜங்ஷன் டயோடு. சார் பி சைடோட ஹோல் வந்து பாசிட்டிவ் தானே?
சரி, பி சைடோட மெஜாரிட்டி ஹோல்ஸ், என் டைப்போட மெஜாரிட்டி எலக்ட்ரான், என் டைப்போட மெஜாரிட்டி எலக்ட்ரான். இனிஷியலா அப்படிதான் இருக்கும். டயோடோட சிம்பிள் சொல்லி கொடுங்க சார். இந்த மாதிரி போட்டா இதுக்கு பேரு டயோடு. டயோடோட சிம்பிள். நாட் கேட்டோட சிம்பிள் எப்படி சார் இருக்கும்? ஃப்ரண்ட்ல ஒரு 0 மாதிரி போட்டா நாட் கேட். இப்ப என்ன சார் நடக்கும்? பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸுக்கு என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரானை ரொம்ப பிடிக்கும். வார்த்தைகளை காதுல வாங்க. இதே மாதிரி ஒரு நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் என் சைடை நோக்கி டிஃப்யூஸ் ஆகும். இந்த வார்த்தை எல்லாரும் படிங்க. டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படின்னா தமிழ்ல விரவுதல்னு அர்த்தம். விரவுதல்னா பிடிச்சி போறது அந்த பக்கம். இந்த பாசிட்டிவ் ஹோல்ஸுக்கு எலக்ட்ரானை ரொம்ப பிடிக்கும், அந்த பக்கம் போயிடும். எலக்ட்ரானுக்கு சொல்லவே வேணாம், ஹோல்ஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த பக்கம் வந்துடும். இதெல்லாம் பிடிச்சி நடக்கிறதுனால இதுக்கு பேரு டிஃப்யூஷன். பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் என் சைடுக்கு டிஃப்யூஸ் ஆகும். என் சைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பி சைடுக்கு டிஃப்யூஸ் ஆகும். அப்ப 2 பாயிண்ட் நல்லா கத்துக்கோங்க. எப்பவுமே டிஃப்யூஷன் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி சைடு டு என் சைடு. சார் சரியா புரியல, நல்லா சொல்லுங்க. ஹோல்ஸ் எந்த பக்கம் போகுதோ அதுதான் கரண்டோட டைரக்ஷன். எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறது தான் கரண்டோட டைரக்ஷன். அப்ப என்ன அர்த்தம்? டோட்டல் கரண்ட் வேணும்னா IE பிளஸ் IH. அப்ப டிஃப்யூஷன் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி சைடு டு என் சைடு. முதல்ல இந்த லைனை படிங்க எல்லாரும். பிஎன் ஜங்ஷன் டயோட்ல டிஃப்யூஷன் கரண்ட் எப்பவுமே பாசிட்டிவ்ல இருந்து, அதாவது பி சைட்ல இருந்து என் சைடுக்கு போகும். புரிஞ்சிருச்சா? ஓகே. அதுக்கப்புறமா இங்க என்ன சார் நடக்கும்? டிஃப்யூஷன் நடந்து முடிஞ்ச பிறகு இங்க ஒரு டிராபிக் ஜாம் ஆகும். இது ஃபுல்லா பாசிட்டிவ், இது ஃபுல்லா நெகட்டிவ்ல, இது பி சைடு, இது என் சைடு. இங்க என்ன நடக்கும்னா இங்க நிறைய நெகட்டிவ் வந்து இங்க வந்து மாட்டிக்கும். எலக்ட்ரான் இங்க மாட்டிக்கும். நிறைய ஹோல்ஸ் இந்த சைடு மாட்டிக்கும். பயங்கர டிராபிக் ஆயிடும். அதுக்கப்புறம் அதால எங்கேயுமே நகர முடியாது. அப்ப இந்த ரீஜியனோட பேரு தான், நீங்க படிச்சது தான் டிப்ளீஷன் ரீஜியன். டிப்ளீஷன் ரீஜியன். இந்த ரீஜியனோட பேரு டிப்ளீஷன் ரீஜியன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? டிப்ளீஷன் ரீஜியன்ல யார் தெரியுமா வாழ்வாங்க? மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் தான் டிப்ளீஷன் ரீஜியன்ல இருப்பாங்க. நீ பாரு, இந்த சைடு ஃபுல்லா பி சைடு, இந்த சைடு ஃபுல்லா என் சைடு. பி சைடுல நெகட்டிவ் இருக்கு பாருங்களேன். அப்ப பி சைடுல நெகட்டிவ்னா மைனாரிட்டி, என் சைடுல ஹோல்ஸ் மைனாரிட்டி. அப்ப எல்லாரும் நல்லா கத்துக்கோ. டிப்ளீஷன் ரீஜியன்ல யாரு மட்டும் இருப்பாங்க? மைனாரிட்டி மட்டும்தான் இருக்கும். அதை படிச்சிங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும்? இதை தள்ளி விடணும்ல, தள்ளி விடணும். இங்க இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இந்த பக்கம் தள்ளணும், இந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரானை இந்த பக்கம் தள்ளணும். இப்ப அதுக்கு பேர் என்னன்னா ட்ரிஃப்ட் கரண்ட்னு அர்த்தம். அப்ப ட்ரிஃப்ட் கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் என் டு பி. எனக்கு 2 பாயிண்ட் சொல்லுங்க. எந்த அளவுக்கு புரியுதோ புரியலையோ பிரச்சனை இல்லை, கேட்கிற கேள்வி. டிஃப்யூஷன் கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? பி சைட்ல இருந்து என் சைடுக்கு போகும். ஏன்? ஹோல்ஸுக்கு எலக்ட்ரானை பிடிக்கும், எலக்ட்ரானுக்கு ஹோல்ஸை பிடிக்கும். அதனால தானா நகர்றது தான் டிஃப்யூஷன் கரண்ட். பிடிச்சி போறது தான் டிஃப்யூஷன் கரண்ட். தள்ளி விட்டு போறது ட்ரிஃப்ட் கரண்ட். உனக்கு பிடிக்காது, ஆனா போய் தான் ஆகணும். இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க எக்ஸாமுக்கு, அது மாதிரி தான். ஸோ ட்ரிஃப்ட் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் என் டு பி. முதல்ல இதை படிங்க, உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். டிஃப்யூஷன் கரண்ட் எப்பவுமே பி சைட்ல இருந்து என் சைடு தான் போகும். ட்ரிஃப்ட் கரண்ட் எப்பவுமே என் சைட்ல இருந்து பி சைடுக்கு போகும். டிஃப்யூஷன் பி டு என், ட்ரிஃப்ட் என் டு பி. கத்துக்கிட்டீங்களா? அடுத்து நான் ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. இப்ப அந்த ப்ராப்ளம் வந்து டேட்டா நீங்க படிச்சிட்டீங்க. ஒரே நிமிஷம். சம் நம்பர் 28 2025ல கேட்டது. ரொம்ப ஈஸியான சம். ஒரே நிமிஷம்.
2020ல சம் நம்பர் 22 படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை பண்ண அப்படியே பேரலா சம் பார்த்துலாம். the increase in width of depletion region. நான் என்ன பயாசிங் சொல்லி தரல. வெயிட் பண்ணு 24 நீங்க சொல்லலாம்ல. இன்னும் நான் பயாஸே பண்ணல. ஒரு பி டைப் ஒரு என் டைப். ஆப்ஷன் படிங்க. holes diffuse from P to N. என்ன காரணம்? யோசி, உனக்கு நல்லா தெரியும். A sir. என்ன ஆப்ஷன்? A. Option A, sir. ஏ மட்டும் தானா? வேற? Option B. C. இல்லம்மா, பி தான் ரீசன். the higher hole concentration in P region. உங்களுக்கு தெரியுமா, எப்பவுமே பாசிட்டிவ்ல மெஜாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹையர் ஹோல் கான்சென்ட்ரேஷன் பி ரீஜியன்ல அதிகமா இருக்கு. இப்போ என் ரீஜியன்ல எங்கமா இருக்கு ஹோல்ஸ்? இல்ல. ஸோ அதனால அன்பயாஸ்டுன்னா நான் பயாஸ் பண்ணவே இல்லை. ஹோல்ஸ் வந்து பில இருந்து என் சைடுக்கு போகுது. காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, பி சைட்ல ஹோல் ரொம்ப அதிகமா இருக்கு என் சைடை விட. அதுதான் முக்கியமான காரணம். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 26 டக்குன்னு சால்வ் பண்ணு. C sir. So immobile. D. D, sir. D. டி இம்மொபைல் அயன்னா அங்க நகராது. டிப்ளீஷன் ட்ரேயர்ல இருக்கிறது எல்லாமே மைனாரிட்டி. அங்க போய் டிராபிக் ஜாம் ஆயிட்டு அது நகரவே நகராது. ரைட்டா? 27 அடிங்க. டிப்ளீஷன் ரீஜன் ஏன் உருவாகுது? இந்த சம் கேக்குறாங்க கேட்கல. இல்ல ஒரே நிமிஷம் என் வார்த்தையை காதுல வாங்க. இந்த சம்ஸ் கேட்பாங்களா சார், இதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு, பேசிக்கா இருக்கு, அப்படி இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியும். படிச்சதை சொல்லுங்க. டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம்? B sir. ட்ரிஃப்டா? B. செகண்டா? ஆமா sir. 1 2 3 Option B. பாய் சார். ஆமா, பி. டிஃப்யூஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர் தான் வந்து டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம். ரைட்டா? ஸோ இப்போ சொல்லி கொடுத்ததை வச்சு இந்த கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது இல்லையா? இந்த 23 கூட நானே சொல்லி கொடுத்துறேன். பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் என் சைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிஃப்யூஸ் ஆகுது. டிஃப்யூஸ் ஆகும்போது அங்க ஒரு பேரியர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த பேரியரோட பேரு தான் பொட்டென்ஷியல் பேரியர். அந்த பொட்டென்ஷியல் பேரியர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இந்த கொஸ்டின் கத்துக்கோங்க, என்கிட்ட கத்துக்கோங்க. பேரியர் பொட்டென்ஷியல் டிபெண்ட்ஸ். நீங்க என்ன செமிகண்டக்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க? ஜெர்மானியமா சிலிக்கானா? நேற்று சொல்லி கொடுத்தேன் டோப்பிங் பத்தி. எவ்வளவு டோப் பண்றீங்க? பென்டாவேலண்டா டோப் பண்றீங்களா இல்ல ட்ரைவேலண்டா டோப் பண்றீங்களான்றது எவ்வளவு டோப்பிங். முக்கியமான விஷயம் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா நேத்தே ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுத்தேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஹோல்ஸும் ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டெம்பரேச்சர். அப்ப இது மூணுத்தையும் ஆன்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆப்ஷன் டி தான் ரைட்டு. இந்த கொஸ்டின் என் கூட படிங்க. பேரியர் பொட்டென்ஷியல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது கான்செப்ட் போயிட்டு வரும். ஃபார்வர்ட் பைஸ்னா என்ன, ரிவர்ஸ் பைஸ்னா போயிட்டு வருமா? இப்போ கிளாஸ் இப்படி தான் போகும். ஒரு கான்செப்ட் பேசிட்டு அதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா சமயம் கற்றுக் கொடுத்துட்டு அடுத்து நம்ம போயிடலாமா ஜாலியா? ஓகே. ஃபார்வர்ட் பைஸ்னா என்னங்க சார்? ரிவர்ஸ் பைஸ்னா என்ன? ஃபார்வர்ட் பைஸ்னா என்ன? ரிவர்ஸ் பைஸ்னா என்ன? எப்பவுமே வரும்போது ஒரு ரஃப் நோட் ஒன்று பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பி சைடு என் சைடு. பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுத்தா இதுக்கு பேரு ஃபார்வர்ட் பைஸ். பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுத்தா ஃபார்வர்ட் பைஸ். ஃபார்வர்ட் பைஸ்ல என்ன சார் நடக்கும்? காதுல வாங்குங்க. இந்த சைட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ், இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் போயிட்டு இந்த ஹோல்ஸை ரிப்பல் பண்ணும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். நடுவுல இருக்கிற இந்த பேரியர் இருக்கு பாத்தீங்களா? பேரியர் அன்பயாசிங் அப்ப பேரியர் இருக்க தானமா செய்யும். ஸோ இந்த ஹோல் போயிட்டு இந்த பேரியரை உடைக்கும். எலக்ட்ரான் போயிட்டு இந்த பேரியரை உடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப திக்கா இருந்த பேரியரை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி உடைச்சி தள்ளிடும்.
ஸோ பி சைடில் இருக்கக்கூடிய ஹோல்ஸும் என் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார்வர்ட் பைஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? என்ன பாரு எல்லாரும், ஃபார்வர்ட் பைஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? ஆமா, பாசிபிள். யாரால பாசிபிள்? மெஜாரிட்டியால பாசிபிள். பி சைடில் ஹோல்ஸ் தானே மெஜாரிட்டி, என் சைடில் எலக்ட்ரான் தானே மெஜாரிட்டி. அப்ப உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, ஃபார்வர்ட் பைஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? பாசிபிள் சார். யாரால பாசிபிள்னா மெஜாரிட்டியால பாசிபிள், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரால பாசிபிள். கத்துக்கிட்டீங்களா? இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம். இப்போ ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பொட்டென்ஷியல் பேரியர் 0.3 வோல்ட். படிக்காதவங்க படிங்க சார். நேத்துனோ ஜெர்மானியத்துக்கு 0.7 எலக்ட்ரான் வோல்ட்னு சொன்னீங்களே, இது எனர்ஜி கேப், இது பொட்டென்ஷியல் பேரியர் 0.3 வோல்ட். பொட்டென்ஷியல் பேரியர், பேரியர்னா உனக்கு புரியுதா? அங்க இருக்கக்கூடிய தடை. இப்ப இதான் இந்த டிராபிக் போலீஸ்னு வச்சுக்கேன். நான் போறேன், நான் மினிமம் இது ஜெர்மானியம் டிராபிக் போலீஸா இருந்தா நான் 0.3 கொடுத்தாதான் என்ன அலோவ் பண்ணும், அது இல்லைன்னா அலோவ் பண்ணாது. சிலிக்கானா இருந்தா 0.7 வோல்ட் கொடுத்தாதான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டு லைன் எவ்வளோ படிங்க. பொட்டென்ஷியல் பேரியர் ஜெர்மானியம் 0.3, சிலிக்கான் 0.7. படிச்சிங்களா? அப்ப விக்கும் ஐக்கும் கிராஃப் ட்ரா பண்றீங்க. இங்க பாருங்க, விக்கும் ஐக்கும் கிராஃப் ட்ரா பண்றீங்க. 0.1, 0.2, 0.3. நான் எடுத்துக்கிட்டது ஜெர்மானியம் டயோடு. 0.3 வரைக்கும் பேரியர் உடையாது. இப்ப இது பி சைடு, இது என் சைடு இல்ல. பி சைடுக்கு பாசிட்டிவ், என் சைடுக்கு நெகட்டிவ். நான் 0.1 கொடுக்குறேன், பேரியர் ஸ்ட்ராங்காவே இருக்கு. 0.2 கொடுக்குறேன், ஸ்ட்ராங்கா இருக்கு. 3 கொடுக்குறேன், லேசா வீக் ஆகுது. 0.4 கொடுக்கும் பொழுது பேரியர் சடனா உடைஞ்சு ஹோல்ஸும் எலக்ட்ரானும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப நீங்க தான் அந்த டயோடோட யாருன்னு பார்க்கணும். ஜெர்மானியமா 0.3 வரைக்கும் பேரியர் உடையாது. இதே சிலிக்கானா இருந்தா 0.7 வரைக்கும் பேரியர் உடையாது, அதுக்கப்புறம் தான் பேரியர் சடனா உடையும். விஐ கிராஃப் நான் லீனியர் நேத்தே சொல்லி கொடுத்தேன், அதனால இது ஒரு நான் ஓமிக். நான் ஓமிக் மட்டும் இல்ல, நெகட்டிவ் ஆல்பான்னு சொன்னேன். டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும், கண்டக்டன்ஸ் அதிகமாகும். ரெசிஸ்டிவிட்டி குறையும், கண்டக்டிவிட்டி அதிகமாகும். சொன்னமா ஞாபகம் இருக்கா? ரைட். ஸோ ஃபார்வர்ட் பைஸ் புரிஞ்சிருச்சு. ஜெர்மானியம் 0.3, சிலிக்கான் 0.7. இதை முடிச்சதும் ஒரு சம் காட்டுறேன், ரெடியா இருக்கு. எங்க புரியலனாலும் ஸ்டாப் பண்ணிடு. சார் புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்ட்டு. ரிவர்ஸ் பைஸ். ரிவர்ஸ் பைஸ்ல முதல்ல கண்டக்ஷன் பாசிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. பி சைடு, என் சைடு. பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் அப்படியே இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஓடியாந்து ஊந்துரும். என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரான் அப்படியே இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்குள்ள வந்துடும். அப்ப அதோட பேரியரோட விட்த் என்ன ஆகும்னா ரொம்ப பெருசாயிடும். பாருங்க, பேரியரோட விட்த், இந்த பொட்டென்ஷியல் பேரியர் இருக்குல்ல, டிப்ளீஷன் ரீஜன் இருக்குல்ல, ரொம்ப அகலமாயிடும். அப்புறம் எப்படி கண்டக்ஷன் பாசிபிள்? ரிவர்ஸ் பைஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? நாட் பாசிபிள். யாரால பாசிபிள் கிடையாது? மெஜாரிட்டியால பாசிபிள் கிடையாது. சார் என்னவோ சொல்ல வரீங்க, மெஜாரிட்டியால பாசிபிள் கிடையாதுன்னா அப்ப யாரால பாசிபிள்? அது சொல்லுங்களேன். இங்க யார் இருக்கா? என் சைட்ல மைனாரிட்டி யாரு? ஹோல்ஸ். பி சைடோட மைனாரிட்டி யாரு? எலக்ட்ரான். அவங்களுக்குள்ளார ஓடிப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ளார நகர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்ப கொஞ்சமா கரண்ட் லீக் ஆகும். அதுக்கு பேரு ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். விஐ கிராஃப் நெகட்டிவா இருக்கும், இப்படி இருக்கும். இதுக்கு பேரு ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். அப்ப ரிவர்ஸ் பைஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? என்ன பரவாயில்ல, மெஜாரிட்டியால பாசிபிள் கிடையாது. யாரால பாசிபிள்? மைனாரிட்டியால கொஞ்சமா பாசிபிள். பாசிபிள் யாரால?
மைனாரிட்டியால ரொம்ப மினிமமா ரொம்ப கம்மியா மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு, மைக்ரோனா உனக்கு தெரியும் 10⁻⁶ அவ்வளவு கம்மியா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஃபார்வர்ட் பைஸ் என்ன, ரிவர்ஸ் பைஸ் என்னன்னு தெரிஞ்சா சமக்கு போயிடலாமா? இங்க வா, கேட்குற டக்குனு பதில் சொல்லு. ஃபாஸ்டா சொல்லணும், அப்பதான் கிளாஸ் ஜாலியா இருக்கும். 25 சொல்லுங்க. 25 25 ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். Sir, அது reverse bias sir. புரியல. அது forward bias ஆ reverse bias ஆ sir இந்த கொடுத்த கொஸ்டின்ல? அப்படி இல்ல, வெறும் PN ஜங்ஷன் டயோட் அன்பயாசிங். சி சார். இல்லம்மா, எல்லாரும் கத்துக்கோங்க. நான் கூட ஆரம்ப காலத்துல 7 years பேக் இந்த கொஸ்டின் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பாசிட்டிவ் தான் ஹை பொட்டென்ஷியலா இருக்கும், நெகட்டிவ் வந்து லோ பொட்டென்ஷியலா இருக்கும் அப்படின்ட்டு. பிஎன் ஜங்ஷன் டயோட்ல என் சைட்ல தான் ஹை பொட்டென்ஷியல் இருக்கும், பி சைட்ல லோ பொட்டென்ஷியல் தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஹை பொட்டென்ஷியல் அட் என் சைட், லோ பொட்டென்ஷியல் அட் பி சைட். ஏன்னு நான் சொல்லவா? இது பி சைடு, இது என் சைடு தானே. என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரான் எங்க வரும்? பி சைடுக்கு வந்துருமா? ஞாபகப்படுத்தி பாருங்க. எலக்ட்ரான் வந்துடுச்சுன்னா அந்த இடம் யாரு? வேக்கண்ட் கிரியேட் ஆயிடுமா? ஹோல் தானே. இந்த சைட்ல இருக்கிற பியும் அந்த பக்கம் போயிடுச்சா, அப்ப அந்த பக்கம் நிறைய ஹோல்ஸ் வந்துரும்ல. உனக்கு புரியுதா? அந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரான் இங்க வந்தாலும் என்ல நிறைய ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இந்த பக்கம் இருக்கிற பியும் வேற, ஹோல்ஸ் வேற அந்த பக்கம் போகுது. அப்ப என் சைட்ல நிறைய ஹோல்ஸ் போய் உட்காந்துக்கும். அதனாலதான் ஹை பொட்டென்ஷியல் அட் என் சைடு, லோ பொட்டென்ஷியல் அட் பி சைடு. ஏமாத்துற கொஸ்டின். காரணம் புரிஞ்சு உங்களுக்கு மறந்துடாது. நம்ம சாதாரணமா பி சைடு பாசிட்டிவ், இதான் பி சைடு தான் ஹைன்னு நினைப்போம். இன் பிஎன் ஜங்ஷன் டயோட் ஹை பொட்டென்ஷியல் அட் என் சைடு, லோ பொட்டென்ஷியல் அட் பி சைடு. கத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் படிங்க. இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா எடுத்து படிச்சுக்கோ. சார் சொல்லா சார், ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த டயக்ராம் சொல்றீங்களா சார்? இங்க பாரு, இது பிஎன் ஜங்ஷன் டயோடா. அன்பயாசிங் அப்ப பி சைடுல இருக்கிற ஹோல்ஸ் எங்க போகும்? என் சைடுக்கு போகுமா? எஸ் சார். என் சைடுல இருக்கிற எலக்ட்ரான் பி சைடுக்கு வருமா? எஸ் சார். எலக்ட்ரான் இருந்த இடம் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த இடத்தோட பேர் ஹோல்ஸா? எஸ் சார். இப்ப என் சைடுல 10 எலக்ட்ரான் ஏற்கனவே இருந்தது. 10 எலக்ட்ரான் இங்க வந்தா ஆல்ரெடி இங்க 10 ஹோல் ஃபார்ம் ஆயிருக்கா? எஸ் சார். இந்த பி சைடுல இருந்த ஹோல்ஸ் இந்த பக்கம் ஆல்ரெடி வந்திருக்கா? எஸ் சார். அப்ப நிறைய ஹோல்ஸ் எங்க இருக்கு? பி சைடு விட என் சைடு சார். அப்ப என் சைடு தான் ஹை பொட்டென்ஷியல். ஹை பொட்டென்ஷியல். அவ்வளவுதான். எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? ரைட். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்துக்கு தான் உங்களை கிளாஸ் கூப்பிட்டது, வேற எதுவுமே இல்லை. சம் நம்பர் 28 29 ஹாஃப் வே ரெக்டிஃபயர் சொல்லி கொடுத்த பிறகு நான் சொல்லித்தரேன். 30 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2022 ஓடது, ஒரு பிரமாதமான மாடல். கொஸ்டினை படிங்க. பொட்டென்ஷியல் டிராப் அக்ராஸ் 2 PN ஜங்ஷன் ஈக்குவலா இருக்கணும். இதுல ஏதோ 2 டயக்ராம், அதாவது ஏதோ ஒரு டயக்ராம்ல பொட்டென்ஷியல் டிராப் ஈக்குவலா, இந்த ஜங்ஷன்ல பொட்டென்ஷியல் டிராப் ஈக்குவலா இருக்குமா? இங்கேயும் இங்கேயும், இல்ல இங்கேயும் இங்கேயும். ஒரு பேஜுக்கு இது 10 வோல்ட்னா இதுவும் 10 வோல்ட்டா இருக்குமா? இது 10 வோல்ட்னா இதுவும் 10 இருக்கணுமா? இது 10னா இதுவும் 10 இருக்கணுமா? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, போத் ஏ அண்ட் சியா? என்னவா இருக்கும்? Both A and C என்ன சார்? ஏன் போத் ஏ அண்ட் சி? சார் ஏன்னா இதுல வந்து ஃபார்வர்ட் பைஸ்ல ரெண்டுமே ரிவர்ஸ் பொட்டென்ஷியல். ரொம்ப அழகா சொன்னேன். எல்லாரும் கத்துக்கோங்க. கவனிங்க. பொட்டென்ஷியல் வந்து சேமா இருக்கணும்னா ஒண்ணு ரெண்டுமே ஃபார்வர்ட் பைஸா இருக்கணும், இல்ல ரெண்டுமே ரிவர்ஸ் பைஸா இருக்கணும். எல்லாரும் டயக்ராம் ஒண்ணு பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாரு. கிளியரா இல்லையா? ஒரே நிமிஷம். ஓகே. ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பி, இன்னொன்னு என், நடுவில் ஒரு கோடு, அப்புறம் ஒரு பி, அப்புறம் ஒரு என்.
பி சைடுக்கு பாசிட்டிவ், என் சைடுக்கு நெகட்டிவ். அப்ப டயக்ராம் ஒன்று என்ன பயஸ்? கம்ப்ளீட்டா ஃபார்வர்ட் பயஸ். ரெண்டு பக்கம் ஃபார்வர்ட் பயஸ். எப்படி ரெண்டு பக்கம் ஃபார்வர்ட் பயஸ்? 1 2 ரெண்டு ஜங்ஷன் டயோடு. ஃபர்ஸ்ட் டயோடுக்கு பி சைடுக்கு பிளஸ், செகண்ட் டயோடுக்கு என் சைடுக்கு மைனஸ். அப்ப ஆப்ஷன் ஏ கண்டிப்பா, அதாவது ஏ டயக்ராம் ரைட்டு. சி டயக்ராம் பாருங்க. சி டயக்ராம்ல என் பி பி என்பி என்பி என்பி, எண்ணுக்கு நெகட்டிவ், பிக்கு பாசிட்டிவ். அப்ப ஆப்ஷன் சியும் ஃபார்வர்ட் பைஸ். ரெண்டு பக்கமும் ஒன்னு ஃபார்வர்ட் பைஸா இருக்கணும், இல்ல ரெண்டு பக்கமும் ரிவர்ஸ் பைஸா இருக்கணும். அப்படி இருந்தாதான் பொட்டென்ஷியல் ஈக்குவலா இருக்கும். அதே செகண்ட் டயக்ராம் பாருங்க. செகண்ட் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் டயோடுக்கு ஃபார்வர்ட் பைஸ், பட் செகண்ட் டயோடு பி சைடுக்கு நெகட்டிவ், ரிவர்ஸ் பைஸ். ஒரு ஃபார்வர்ட் ஒரு ரிவர்ஸ் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு ரிவர்ஸ் ஒரு ஃபார்வர்ட் அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஃபார்வர்டா இருக்கணும், இல்ல ரெண்டுமே ரிவர்ஸா இருக்கணும். அப்படி இருந்தாதான் பொட்டென்ஷியல் டிராப் வந்து ஜங்ஷன்ல சேமா இருக்கும். 2022 அப்ப பசங்க நிறைய தப்பு பண்ணிட்டு தான் வந்தாங்க. பட் இப்போ நீ கத்துக்கலாம்ல, ரைட்டா? நல்லா இருந்துச்சா? எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? ரெண்டுமே ஃபார்வர்டா இருக்கணும், இல்ல ரெண்டுமே ரிவர்ஸா இருக்கணும். ஒரு ஃபார்வர்ட் ஒரு ரிவர்ஸ் இருந்தா பொட்டென்ஷியல் வந்து ஈக்குவலா இருக்காது, ரைட்டா? அடுத்தது 31 ட்ரை பண்ணு சீக்கிரம். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலே எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட்டு. தெரியலனா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஓகே. இனிமேல் இந்த ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸ் கண்டுபிடிக்கிற சம்ம பை நீங்க ரொம்ப டைம் எடுத்து கத்துக்க வேண்டிய டாபிக். பை எப்பவுமே ஃபார்வர்ட் பயஸ்னா என்னங்க சார், ரிவர்ஸ் பயஸ்னா என்ன? அடுத்த 10 நிமிஷம் கண்டிப்பா உனக்கு ஒரு 4 மார்க்கை வாங்கி கொடுத்துரும். நல்லா கவனிங்க எல்லாரும். ஃபார்வர்ட் பயஸ்னா எப்படி இருக்கும்? பி சைடுக்கு பிளஸ் கொடுக்கலாம், என் சைடுக்கு மைனஸ் கொடுக்கலாம். பி சைடுக்கு பிளஸும் என் சைடுக்கு மைனஸும் கொடுத்தா அது ஃபார்வர்ட் பயஸ். இல்லைன்னா பி சைடுக்கு ஹை பொட்டென்ஷியல், என் சைடுக்கு லோ பொட்டென்ஷியல். பி சைடுக்கு ஹை பொட்டென்ஷியல், என் சைடுக்கு லோ பொட்டென்ஷியல். அப்படி இருந்தா அது ஃபார்வர்ட் பயஸ். நான் கேட்கறது பதில் சொல்றீங்களா? ஆப்ஷன் ஏ என்ன பயஸ்? ஃபார்வர்டா ரிவர்ஸா? ரிவர்ஸ். ரிவர்ஸ் பயஸா? மத்தவங்க ஃபார்வர்ட். ஃபார்வர்டா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஃபார்வர்டா ரிவர்ஸா? ரிவர்ஸ் பயஸ் சார். ரிவர்ஸ் சார். ரிவர்ஸ் பயஸ். ஏன்னா மைனஸ் வேல்யூ, இது பிளஸ் வேல்யூ, இது மைனஸ். மைனஸ்ல பெரிய நம்பருக்கு ஸ்மால் வேல்யூ, அப்ப லோ பொட்டென்ஷியல், இந்த இடம் ஹை பொட்டென்ஷியல். அப்ப என் சைடுக்கு ஹை பொட்டென்ஷியல், இது ரிவர்ஸ் பயஸ். கத்துக்கோங்க, நல்லா கத்துக்கோங்க. செகண்ட் டயக்ராம் சொன்ன ரிவர்ஸ். கண்டிப்பா ரிவர்ஸ். ஏன்னா பி சைடுக்கு நெகட்டிவ், என் சைடுக்கு பாசிட்டிவ், அப்ப ஷியரா ரிவர்ஸ். தேர்ட் டயக்ராம் சொல்லுங்க. ரிவர்ஸ். ரிவர்ஸ். கண்டிப்பா ரிவர்ஸ். 3 5, ஏன்னா 3 வந்து லோ பொட்டென்ஷியல், 5 வந்து ஹை பொட்டென்ஷியல். ஆப்ஷன் டி சொல்லுங்க. ஃபார்வர்ட். ஃபார்வர்ட் பயஸ். அவ்வளவுதான். ஐடியா புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? இப்படிதான் சம் கேட்பாங்க. அடுத்தது 2016ல கேட்டிருக்கிற சம் பாருங்க, சூப்பரான சம். இதுல எப்பவுமே இந்த மாதிரி சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா பேட்டரியோட பிளஸ் நீங்க பார்க்கணும். பேட்டரியோட பிளஸ்ல இருந்து போயிட்டு இப்படியே போங்களேன். அப்ப பிளஸுக்கு D1ஓட நெகட்டிவ் என் சைடுக்கு வருது. D1 என்ன பயஸ்? ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் சார். எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? D1 ரிவர்ஸ் பயஸ். அப்ப D1 ரிவர்ஸ் பயஸா இருந்தா இவனை அடிச்சு சாவடிச்சு முடிஞ்சு போச்சு. D2 என்ன பயஸ்? ஃபார்வர்ட் சார். ஃபார்வர்ட் பயஸ். அப்ப அதோட அப்ப D2 மட்டும் தான் உயிரோட இருக்கும். D1 ஃபுல்லா அந்த லூப்பே செத்து போயிடும். அப்ப இந்த சர்க்கியூட் எப்படி ஆகுதுன்னா, இங்க பாருங்க, ஒரு 10 வோல்ட், இங்க இருந்து ஒரு 2 ஓம்,
டயோட் ஃபார்வர்ட் அதை விட்டுரு. இது ஒரு 2 ஓம் இப்படி வந்துச்சா. 2 + 2 என்னது 4 10. V = IR, I = V by R. V க்கு பதிலா 10, R க்கு பதிலா 4, 2.5 எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 செகண்ட் தான். ரிவர்ஸா இருந்தா அடிச்சு காலி பண்ணிடு. ஃபார்வர்டை மட்டும் வச்சுக்கோங்க. கத்துக்கிட்டீங்களா? அதே சம்மு தோருக்கு பாருங்க. சம் நம்பர் 37. உனக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம் கரண்ட் சொல்லு. அதே சம் 2012 ஓடது. Sir, D 0.5 option, sir. 0.5 5 sir. 0.5 sir. பரவாயில்ல, எல்லாருமே சம் நல்லா சால்வ் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் தான் பாத்துருவோமா. 5 வோல்ட் D2 ரிவர்ஸ் பைஸ் அடிச்சு காலி பண்ணிருங்க. அப்ப I = V by R 5/10 0.5 1/2 0.5. இதே மாதிரி சம் இருக்கான்னு பார்க்கவா? ஓகே. சம் நம்பர் 45. உனக்கான நேரம் வெறும் 15 செகண்ட் தான். சீக்கிரம் Sir, option B sir. என்ன ஆப்ஷன்? Boy sir. Second option sir. செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோமா. அப்போ D2 ஃபார்வர்டா D1 ஃபார்வர்டா? Sir, D2 forward sir. D1 என்ன போயிடுச்சு? ரிவர்ஸா? அப்ப முடிச்சு விட்டுருங்க. Reverse. பாய் இது அப்ப 30 20. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? ரெண்டு சீரிஸ்னு புரிஞ்சுக்கணும். டயோட விட்டுரு. டயோட் ஃபார்வர்ட்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இது 30 ஓமு, இந்த இடம் 20 ஓமு, இங்க ஒரு பேட்டரி. பாய் இதுக்கு இதான் மீனிங். அப்ப இது ரெண்டும் சீரிஸ் காம்பினேஷன். 50 5/50 5/50 ரைட்டா? ஜாலியா இருக்கும் பாரு சம் எல்லாமே. சம் நம்பர் 39. யார் ஃபார்வர்ட் பை சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட் சார். சொல்லா. சார் சில நேரம் அவங்க வந்து ஐடியல் டயோடுன்னு சொல்லினா கூட நம்ம வந்து ஐடியல்னு எடுத்துக்கணுமா சார்? ஐடியல்னு சொல்லலன்னா அது ஐடியல் தான். அங்க ரெசிஸ்டார் இருந்ததுன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஓகே சோ சார். மேல ஒரு சம் இருக்கு. அந்த சம் காமிக்கிறாரு. எஸ் சார். சம் நம்பர் 39 பாரு. எது ஃபார்வர்ட் பை? டக்குனு கண்டுபிடி. சுறுசுறுப்பா இருங்கப்பா. ஃபாஸ்டா வேலை செய்யுங்க. இவ்வளவு நேரமா? Sir, A. எஸ் ஆப்ஷன் ஏவா? Yes sir. ஆப்ஷன் ஏ செக் பண்ணிடுமா. யார் ஃபார்வர்ட் பை? Option C, sir. Option C sir. சியா? Overall option C sir. ஓவரால் ஆப்ஷன் சினா சி அண்ட் ஏ. அது கரெக்டா? Yes, sir. ரைட். ஏன்னா பி சைடுக்கு 10 வோல்ட், என் சைடுக்கு 5 வோல்ட். அப்ப ஆப்ஷன் ஏ கண்டிப்பா ஃபார்வர்ட் பைஸ். ஆப்ஷன் சி பி சைடுக்கு ஹை வோல்டேஜ் -5, என் சைடுக்கு லோ வோல்டேஜ் -12. அப்ப ஏஎன்சி தான் ரைட்டு. நல்லா கத்துக்கிட்டீங்களே. இங்க வாங்க அப்படியே 46 சால்வ் பண்ணுங்க. Option A sir. அடுத்து சொன்ன அதான் சொல்லுவேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியா டேய்? சீக்கிரம் இல்ல sir, சீக்கிரம் முன்னாடியே பார்த்துட்டேன். ஆத்துட்டியா? சீக்கிரம் மத்தவங்க சொல்லுங்க பா. A, sir. ஆப்ஷன் A, sir. ஏ ஃபார்வர்ட் பைஸ் 0 -2 ஏ. 47 என்னவா இருக்கும்? ஃபார்வர்ட் பைஸ் அப்ப D sir. செகண்ட் ஆப்ஷன். B, sir. B sir. ஆமா பி ரைட்டா? Sir, சொல்லுமா. sir, 46ல D option இருக்க கூடாதா? 4. அவங்க ஃபார்வர்ட் தானே கேட்டிருக்காங்க. Yes, sir. அப்படின்னா ஆமா. பி சைடு என் சைடு, பிக்கு 5 எண்ணுக்கு 2 இருக்கலாமே. ஆப்ஷன் டியும் ரைட்டா தான் இருக்கலாம். ஆப்ஷன் ஏவும் ரைட்டா தான் இருக்கலாம். ஆப்ஷன் பி இருக்க முடியாது. ஆப்ஷன் சி இருக்க முடியாது. இதுல ரெண்டுமே ஆப்ஷன் ரைட்டா வருது பாருங்க. ஒருவேளை அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா மேபி இது -5 இருந்திருக்கலாம் ஆப்ஷன்ல. நமக்கு ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் வேற பிரச்சனையா இருக்கலாம்.
பட் உங்களால கண்டுபிடிக்க முடியுதுல, அந்த அளவுக்கு சந்தோஷம். ஆப்ஷன் ஏவும் ரைட்டு, ஆப்ஷன் டியும் ரைட்டு. இப்போ என்ன தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? நான் உட்பட ஏல ஆன்சர் கிடைச்சதும் நான் அங்கேயே நின்றுட்டேன். நான் பிக்கு போல, சிக்கு போல, டிக்கு போல. அந்த மாதிரி செய்யக்கூடாது. பிசிடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் ஏவான்னு செக் பண்ணணும். ரைட்டா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி ரெண்டுமே ரைட்டுமா. நல்லா கண்டுபிடிச்சு சொன்னீங்க. அடுத்தது பை இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிற சம்மெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் அடுத்தது எங்கே போகிறேன்னா, இந்த பேர் என்ன, ஹாஃப் வே ரெக்டிஃபயரு, ஃபுல் வே ரெக்டிஃபயரு, அதுக்கான சம்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் வேற பேசணும். சம் நம்பர் 35 உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்ச ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். நான் என்ன பண்ணுறேன், உனக்கு ஒரு 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 நிமிஷம் ஃபுல்லாக டைம் தரேன். நான் சைலண்ட்டாகவே இருக்கேன். 35க்கு எனக்கு ஆன்சர் மட்டும் வேணும். சார் ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி வந்திருக்கு. இப்போ மற்றவங்க ஏ வேற ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நீங்க கத்துக்க வேண்டிய சம் இது. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. இதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. சி சார். சி. செக் பண்ணிடுவோமா? ஓகே. பை இந்த மாதிரி சம் வந்தா நீங்க முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க கொடுத்தது 3.5, ரெசிஸ்டன்ஸ் 100. எல்லாருக்குமே என்ன தோணும்னா I equal to V by R 3.5 by 100. அப்ப ஆப்ஷன் பி தான் தோணும். ஜென்ரலா அதான் தோணும். டயோட்ல பொட்டென்ஷியல் பேரியர் வந்து 0.5. உனக்கு நல்லா தெரியும், ஒரு டயோட்ல தாண்டி கரண்ட் வரணும்னா லஞ்சம் கொடுக்கணும். ஜெர்மானியமா இருந்தா 0.3 வோல்ட் லஞ்சமா கொடுக்கணும். சிலிக்கானா இருந்தா 0.7 வோல்ட் லஞ்சமா கொடுக்கணும். இங்க எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்னு இந்த கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க. 0.5 வோல்ட் நான் லஞ்சம் கொடுக்கணும். நான் 3.5 வோல்ட் கொடுத்து அனுப்புறேன், உங்ககிட்ட நான் கொடுத்து அனுப்புறேன். நீங்க வழியில இருக்க இந்த டயோடு கிட்ட 0.5 வோல்ட் நீங்க கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா உங்களை அவன் அனுப்ப மாட்டான். அப்ப 3 வோல்ட் தான் அந்த பக்கம் போகும். அப்ப I equal to V by R 3 வோல்ட் by 100 3 into 10 power minus 2 மில்லி ஆம்பியர்ல சொன்னீங்கன்னா 30 into 10 power minus 3. ஆப்ஷன் சி தான் ரைட்டு. பிரமாதமான சம். எப்பவுமே அந்த பேரியரோட பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு நீங்க பார்க்கணும். பேரியர்ல எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்னு நீங்க பார்க்கணும். ஒருவேளை 0.5 சொல்லலைன்னா அது ஜெர்மானியன்னு சொல்லியிருப்பான், சிலிக்கான்னு சொல்லியிருப்பான். ஜெர்மானியமா இருந்தா 0.3, சிலிக்கானா இருந்தா 0.7. அதே மாதிரி தான் சம் நம்பர் 34. ஸோ உனக்கான நேரம் வெறும் 10 செகண்ட். சீக்கிரம். டயோட் ஐடியல். ஐடியல்னா நோ ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். சீக்கிரம். என்னாச்சு? வேகமா தானே சால்வ் பண்ண. Sir, option D. Option D, sir. பியா டியா? D, fourth option, sir. ஃபோர்த் ஆப்ஷன் Dog, sir. டாக். செக் பண்ணிடுவோமா? 4 வோல்ட் 6 வோல்ட். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஒன்று இனிஷியல் மைனஸ் ஃபைனல், இல்லை ஃபைனல் மைனஸ் இனிஷியல். 4 மைனஸ் ஃபைனல் ஒரு -6.
ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 கிலோ ஓம் 1 into 10 power plus 3 கிலோ 10 power plus 3 10 by 10 power plus 3 மேலே போனால் 10 power minus 3 அப்போ ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. நீ என்ன பண்ணுவ -6 + 4 -2ன்னு யோசிக்க கூடாது. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இனிஷியல் மைனஸ் ஃபைனல். இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டாலும் -6 -4 அப்பயும் -10, மேக்னிடியூட் மாறாது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். நான் அடுத்தது இங்க இருந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். சம் நம்பர் 32 டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. நல்ல ஆப்ஷன் ஒழுங்கா படி, சின்னதா ஏமாத்தி வச்சிருக்காங்க இப்ப. Option D, sir. ஆப்ஷன் டி. Fourth ஏமா option. ஒண்ணா இருக்க கூடாது? சார் டெப்ளீஷன் ரேட் திக்குன்னு இருக்கு சார். லைக் Sir, depletion layer decrease தான் sir ஆகும். So, கண்டிப்பா. அதனால இருக்கு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. டிப்ளீஷன் ரீஜியன் தின்னா தான் இருக்கும் ஃபார்வர்ட் பைஸ்ல. டிப்ளீஷன் ரீஜியன் என்ன பண்ணிருந்தோம், அப்படியே நெருக்கி 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 லீனியரா கொண்டு வந்துரும். ஸோ ஆப்ஷன் டி தான் ரொம்ப சரி. இப்போ உங்களுக்கான வேலை 40, 41, 42, 50 இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியுற மாதிரி சம்மா இருக்கும். அப்படி ஒரு டைம் படிச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. தெரியாத சம் எதாக இருந்தாலும் நீங்க கேட்டுக்கோங்க. 52 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டியது முக்கியமா 28ம் 29ம். அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரும் பிரிட்ஜ் ரெக்டிஃபயரும். அது இன்னும் முக்கியமான வேலை இருக்கு நமக்கு. அப்ளிகேஷன் ஆஃப் டயோட் கற்றுக்கணும். அதுக்கு ஒரு கிளாஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது என்னைக்கு டெஸ்ட் எழுதுறீங்கன்னு சொல்லிடுங்க. பயோ எக்ஸாம் எப்போ உங்களுக்கு? 27, sir. 27. இன்னைக்கு டேட் நம்ம 14 தான் ஆகுதா? 27க்குள்ளார ஒரு 5 லெசன் 12th முடிச்சு கொடுத்துறேன். எப்படி பார்த்தாலும் 3, 3, 6, 10 நீட் கொஸ்டின் நீங்க ரெடி ஆயிடுவீங்க. டெய்லி 2 hours பயோ படிங்க. மற்ற நேரங்களில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துரு. லாஸ்ட்டாக 27னா லாஸ்ட் 3 days உங்கள்கிட்ட கொடுத்துறேன். 25, 24, 26 உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அன்னைக்கு ஃபுல்லாக கிளாஸஸ் இருக்காது. நீங்கள் மட்டும் எக்ஸாம் படிச்சுட்டு வந்துடலாம். பயோவில் என்ன இருக்கு? நான் தப்பா சொல்ல, 3 நாளில் படிச்சிடலாம், நீங்கள் படிச்சிருவீங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உடனே பயோவில் என்ன இருக்குன்னா, நீங்கள் பயோவை தப்பா பேசிட்டீங்க சார்னு பயோ டீச்சர்ஸ் சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க. 3 நாள் போதும்னு சொல்கிறேன் படிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்தது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் கேர்ஃபுல்லாக கவனி. இதில் அந்த கிராஃப் சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா நேரம் 3:40, 4க்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துறேன். ரைட். இப்போ மண்டேலேருந்து ஆஸ் பர் த ஷெட்யூல் 2 to 4:30 தான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் உங்களுக்கு. ஒரு ஏசி, டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்னா இப்படி 2 கோடு இருக்கணும். பிரைமரி காயில் P1, P2, ஒரே ஒரு டயோட் மட்டும். இங்கே ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் RL இப்படி இருக்கணும். இது டயோட் D. செகண்டரி காயில் S1 and S2. ரெக்டிஃபயரோட வேலை என்ன? ரெக்டிஃபயரோட வேலை ஏசியை டிசியா மாத்துறது. ஏசியை டிசியா மாத்துறது. ஏசி எப்படி சார் இருக்கும்? இப்படி இருந்தா இவன் ஏசி, இப்படி இருந்தா இவன் டிசி. ரைட்டா? இந்த மாதிரி இருந்தா இது டிசி. அல்டர்னேட்டிவ் டைரக்ஷன், தென் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது. வேல்யூஸ் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் மாறும். ஏசி மேக்னிடியூடும் டைரக்ஷனும் கான்ஸ்டன்டா இருந்தா டிசி. ஹாஃப் வேவோட வேலை ஏசியை டிசியா மாத்துறது. இந்த கதையெல்லாம் நீங்க ஸ்கூல்லேயே படிச்சிட்டீங்க. டியூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் டயோட் ஃபார்வர்ட் பைஸ் அவுட்புட் கிடைக்கும். டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் டயோட் ரிவர்ஸ் பைஸ் அவுட்புட் கிடைக்காது. அவ்வளோதானே? இதெல்லாம் அங்கே படிச்சது தான். நீங்கள் இங்கே நீட் ஃபிசிக்ஸ், ஜேஇ ஃபிசிக்ஸ் உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிடுறேன். நீங்கள் கொடுத்த இன்புட் இப்படி இருக்கும். வாங்க போகிற இன்புட்டு ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் தான் ஃபார்வர்ட் பயஸாக இருந்தது டயோட். இந்த அவுட்புட் கிடைக்கும். டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ரிவர்ஸ் பயஸ் அவுட்புட் கிடைக்காது, 0.
மறுபடியும் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல கிடைக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல கிடைக்காது. இப்போ ஹாஃப் வேவோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். மறந்துடாத, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்பதான் ஃபார்வர்ட் பயஸ், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப ரிவர்ஸ் பயஸ் கண்டக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஃபார்வர்ட் பயஸ் அப்ப கண்டக்ஷன் பாசிபிள், அவுட்புட் அப்டெயின்டு. இன்னொரு விஷயம் சொல்லவா? இதோட எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன சார்? ஹாஃப் ஆகி இருந்தா 0.406 1 plus RF by RL. நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது வெறும் 40.6% படிச்சிருப்பீங்க. பட் காம்படிட்டிவ் வரும்போது இவ்வளவு டீடைலா படிக்கணும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் 0.406 1 by RF by RL. சரி, எங்களுக்கு RL தெரியுது, லோட் ரெசிஸ்டன்ஸ். RF யாரு? ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், டயோடோடது. அப்போ ஒருவேளை RF-உம் RL-உம் ஈக்குவலா இருந்தா கேன்சல் ஆகி ஒண்ணுன்னு ஆயிடும். பர்சன்டேஜ் வந்து 20.3%. இதை நல்லா படிச்சுக்கோங்க, கொஸ்டின்ல சொல்லிடுவாங்க. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரோட எஃபிஷியன்சி when forward equal to load 20.3% only. நீங்க ஸ்கூல்ல படிச்சது RF வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் RL விட. ஸோ RF by RL நெக்லெக்டட். அப்ப எஃபிஷியன்சி 40.6%. இது ஸ்கூல்ல படிச்சது. RF ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் ஸ்கூல் சிலபஸ்ல இருக்கும். ஆனா இங்க காம்படிட்டிவ் சைட்ல RF ஈக்குவல் டு RL இருந்தா என்னவா இருக்கும்? 20.3% கத்துக்கணும். இது ஒரு விஷயம் நல்லா கத்துக்கணும். அடுத்தது ரிப்பிள் ஃபேக்டர்னா என்ன? ரிப்பிள் ஃபேக்டர் நான் ஏசி எவ்வளவு கொடுத்தேன்? 100 ரூபாய்க்கு கொடுத்தேன். எவ்வளவு டிசியா மாறுச்சு? 40.6. அப்ப அதுல ஏசி எவ்வளவு மீதி இருக்கு? 58.4. கரெக்டா? இல்ல 59.4. எவ்வளவு வரும்? 59.4 தானே? ஆமா, 59.4. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, இது என்ன முழுசா டிசியா மாறல. இங்க ஒரு இது வந்து வெறும் 40.6 தான் வந்து டிசியா மாறி இருக்கு. இதுல கொஞ்சம் ஏசி கலந்து இருக்குல்ல, இந்த பல்சேட்டிங் அவுட்புட்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது மீதி 59.4க்கான ஏசி. அப்ப ரிப்பிள் ஃபேக்டர்ன்றது என்னன்னா, ரிப்பிள் ஃபேக்டர்னா ஒரு நம்பர், அவுட்புட் வேவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ. அப்ப 59.4 by 40.6 1.21 பக்கமா வரும். அப்ப ரிப்பிள் ஃபேக்டர் ஹையா இருக்கு, 1க்கு மேல இருக்கு, எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். படிச்சிங்களா? ரிப்பிள் ஃபேக்டர்ன்றது நான் என்ன பண்ணேன், உங்கள்கிட்ட 100 ரூபாய்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க 100 ரூபாய்க்கு கத்துக்கணும். அப்படின்னா தான் எஃபிஷியன்சி 100%. நான் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தேன், நீங்க வெறும் 40.6% அளவுக்கு தான் டிசியா நீங்க மாறி இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட ரிப்பிள் ஃபேக்டர் ரொம்ப அதிகமா இருக்கு. ரிப்பிள் ஃபேக்டர் தடை, இந்த ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கத்துக்கிறதுக்கான தடை ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமா இருக்கிறதுனால எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா இப்ப கத்துக்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கத்துக்கோ. கொஷினை படி முதல்ல. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரா இருந்தா ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு, ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி எவ்வளவா இருக்கும்? நீங்க இங்க ஏசில என்ன ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்களோ, எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வர்ற ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். நம்பலனா போய் உங்களோட ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மீட்டர் பாக்ஸை பாருங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஏசி கரண்டோட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அப்ப ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரோடது என்னவா இருக்கும்னா, நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதான் இருக்கும். ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். நீங்க 50 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 50, 100 கொடுத்தீங்கன்னா 100. இது யாருக்கு? ஹாஃப் வேவ்க்கு. அதே ஃபுல் வேவா இருந்தா 2 டைம்ஸ், 50னா 100, 100னா 200. So AC input frequency equal to AC input frequency
அதுதான் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. எங்க ஹாஃப் வேவ்க்கு மட்டும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? நான் ஃபுல் வேவ் போயிடுவா. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் கவனி. அதுக்கு முன்னாடி load resistance RL, transformer, AC, diode 1, diode 2. இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. கரெக்டா அந்த வேவ் ஃபார்ம் பார்த்து போகணும். டியூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் பாருங்க, டியூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்னா D1க்கு தான் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் போகும், D2க்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் போயிடும். அப்போ உனக்கே புரியுது, D1 தான் ஃபார்வர்ட், D2 ரிவர்ஸ். எப்ப? டியூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் இல்லனா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். டியூ டு செகண்ட் ஆஃப் சைக்கிள்னா D2க்கு ரிவர்ஸ் போயிடும், D1க்கு ஃபார்வர்ட் போயிடும். அதாவது சாரி, D1க்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் போயிடும், D2க்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் போகும். அப்ப அப்படியே மாத்தி எழுதுங்க, D1 ரிவர்ஸ், D2 ஃபார்வர்ட். இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃபா இருந்தாலும் செகண்ட் ஆஃபா இருந்தாலும் ஏதாவது ஒரு டயோடு ஃபார்வர்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் அப்ப D1 ஃபார்வர்ட், செகண்ட் ஆஃப் சைக்கிள் அப்ப D2 ஃபார்வர்ட். மேல பாசிட்டிவ் கொடுத்தா கீழே நெகட்டிவ், மேல நெகட்டிவ் கொடுத்தா கீழே பாசிட்டிவ். அப்போ அவுட்புட் வேவ் ஃபார்ம் எப்படி கிடைக்கும்னு யோசிக்கணும். இங்க பாருங்க, மேல நான் கொடுத்தது ஏசி இப்படி கொடுத்துருக்கேன். நான் எத்தனை சைக்கிள் கொடுத்துருக்கேன்? 1 2 3 வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப D1 ஃபார்வர்ட் பைஸ், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப D2 ஃபார்வர்ட் பைஸ், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப D1 ஃபார்வர்ட் பைஸ், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப D2 ஃபார்வர்ட் பைஸ், மறுபடியும் பாசிட்டிவ் அப்ப D1, மறுபடியும் நெகட்டிவ் அப்ப D2. இப்படிதான் நீங்க வேவ் ஃபார்மை கரெக்டா பார்த்து டிக் பண்ணணும். உங்களை ஏமாத்துறதுக்கு இந்த டயக்ராம்ல மேல D2 கீழே D1 கொடுத்துட்டேன். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு மேல D1 கீழே D2 சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஒருவேளை உங்க கொஸ்டின் பேப்பர்ல மேல D2 கீழே D1 இருந்தா இந்த டயக்ராம் எப்படி மாறும்? இதை மட்டும் சொல்லுங்க. எப்படி மாறும்? D1 D2 D2 D1 D2 D1. D2. அப்ப என்ன கத்துக்கிறீங்க? கவனி, ஒரு சின்ன ஐடியா என்ன தெரியுமா? மேல என்ன டயோட் இருக்கோ D1 இருந்தா அதான் ஃபர்ஸ்ட் வரும், மேல ஒருவேளை D2 இருந்தா அதான் ஃபர்ஸ்ட் வரும், மேல இருக்கிற டயோட் தான் முதல்ல வரும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் D1 போட்டதுனால D1 D2 D1 D2 D1 D2, ரைட்? ஸோ இதே விஷயம் எஃபிஷியன்சி எவ்வளவு? அப்படியே டபுள் பண்ணிருங்க, 0.812 1 plus RF by RL. அதே கண்டிஷன் தான் RF RLம் ஈக்குவலா இருந்தா 40.6%. ஏன்னா இது 1 ஆயிடும் பர்சன்டேஜ்ல சொன்னீங்கன்னா. RF ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா 81.2%. இதுதான் நீ ஸ்கூல்ல படிச்ச. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 81.2 சார். அப்ப இங்க ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி பாருங்க, நான் கொடுத்தது ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. ரிப்பிள் ஃபேக்டர் முதல்ல கத்துக்கோங்க. ரிப்பிள் ஃபேக்டர் IACக்கும் IDCக்கும் நான் 81.2 அளவுக்கு என்ன பண்ணிட்டேன்? டிசியா மாத்திட்டேன். மீதி 18.8 அளவுக்கு என்னவா இருக்கு? ஏசியாவே இருக்கு. அப்ப 0.4 அளவு தான் ரிப்பிள் ஃபேக்டர். ரிப்பிள் ஃபேக்டர் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் 0.48. அப்போ உனக்கு புரியும், ரிப்பிள் ஃபேக்டர் கம்மியானா எஃபிஷியன்சி அதிகமாகும். பாருங்க 81.2. அப்ப ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் ஒன்றும் இல்லைப்பா, நான் 100 ரூபாய் கொடுத்தேன், 81 ரூபாய்க்கு வேலை செஞ்சிருக்கு. அப்ப நல்ல விஷயம் தானே? போன டைம் நான் 100 ரூபாய் கொடுத்தேன், வெறும் 40.6 தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரோட எஃபிஷியன்சியோட
ஃபுல் வேவோட தான் அதிகமா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. அப்ப பதில் சொல்லுங்க. ஹாஃபா இருந்தா 50னா ஆன்சர் 50, ஃபுல்லா இருந்தா 50னா ஆன்சர் 100. செக் பண்ணிடுவோமா? அதே மாதிரி சரி, அந்த கொஸ்டினை காமிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறமா பிரிட்ஜ் போயிடலாம். $55 ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்ன? 2022ல கேட்டிருக்காங்க பாருங்க. இருக்கீங்களா இல்லையா? பதில் சொல்லு. ஆப்ஷன் சி சார். சி சார். சி 68. ஏன் 68? ஏன்னா 50-50 சொன்னீங்களா? இது என்ன ரெக்டிஃபயர்? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்ல என்ன இன்புட்டா கொடுக்குறீங்களோ அதே தான். அப்ப 57 சொல்லுங்க. 100 சார். 100 தெரியுதா? 2003 பை இந்த மாடல்லாம் எப்பயுமே கேட்கறது நிறைய சம் இங்க மிஸ் ஆயிருக்கு. எல்லாமே திரும்ப திரும்ப கேட்ட சம்லாம் விட்டுருவாங்க. அதாவது 4-5 வருஷம் கேட்டிருப்பாங்க, ஆனா நமக்கு ஒரு வருஷம் மட்டும் இங்க கொடுத்துருப்பாங்க. 2022ல ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரோட இன்புட் ஃப்ரீக்வன்சி 60. ஹாஃபா அப்படியே எடுத்து போடு, ஃபுல்லா டபுள் ஆக்கி போடு. கத்துக்கிட்டீங்களா? $54 என்னவா இருக்குன்னு யோசிங்க. நீ தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா 54ல இன்னும் உனக்கு பெருசா ஐடியா இல்லை. Which of the component remove ripple from rectified output? இப்ப ஃபுல் வேவ்ல நான் என்ன கொடுத்தேன்? $100 கொடுத்தேன். எவ்வளவா மாத்திச்சு? 81.2 மாத்திச்சு. மீதி 18.8 அங்க என்னவா இருக்கு? ஏசியாவே இருக்கு. அதை நான் ரிமூவ் பண்ணணும். எனக்கு 81.2 தான் வேணும். நான் $100 கொடுத்தேன், நீ 81.2க்கு ஒர்க் பண்ணிட்ட, ஆனாலும் அந்த 18.8 உங்ககிட்ட வேஸ்டா இருக்கு. அந்த வேஸ்டா இருக்கிறத ரிமூவ் பண்றதுக்கு இதுல நான் எந்த காம்போனன்ட்டை யூஸ் பண்ணணும்? கெஸ் பண்ணுங்க, தப்பானா பரவாயில்ல. செகண்ட் ஆப்ஷன் சார். வேற ஆளுக்கு ஒன்று சொல்லு, ஏதாவது ஒன்று ரைட் ஆயிடும். கெப்பாசிட்டர் தான்பா ரிப்பிளை ரிமூவ் பண்ணும். தேவையில்லாத விஷயத்தை ரிமூவ் பண்றது யாருன்னா கெப்பாசிட்டர் தான். ரைட்டா? ஸோ கெப்பாசிட்டர் அதுதான் என்ன பண்ணும், அந்த ரிப்பிள்ல வந்து அவுட்புட்ல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்றது யாருன்னா கெப்பாசிட்டர் தான். ரைட்டா? ஸோ 2023 இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்கிறது ரொம்ப நல்லது. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது நான் என்ன இந்த ஏரியாவுக்கு வரல, அப்ளிகேஷன் ஆஃப் டயோட் நான் சொல்லியே தரல. ஜீனோ டயோட்லாம் சொல்லி கொடுத்த பிறகு நான் இங்க வரேன் வாங்க. ரைட்டா? இன்னைக்கு வெறும் டயோட மட்டும் கம்ப்ளீட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 சம் பாருங்க. 28 இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது? 2025 சரி, நான் கத்து கொடுத்ததை வச்சு நீங்க என்ன யோசிக்கிறீங்க நான் பார்க்கவா? ட்ரை பண்ணுங்க. ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ல D1 D2, மேல இருக்கிறது D1, கீழே இருக்கிறது D2. நான் இன்புட்டா என்ன பண்ணிருக்கேன்னா, வெறும் இன்புட்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி கொடுக்கல, ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்கேன். sin 100πt 15 மில்லி செகண்ட் டைம் வந்து 15 × 10⁻³ இதுல எந்த டயோட் ஃபார்வர்டு, எந்த டயோட் ரிவர்ஸ்? நீ நல்லா கத்துக்க வேண்டிய பிரமாதமான சம். சொல்ல, எது ரிவர்ஸ் எது ஃபார்வர்டு?
சரி ரைட். பை இந்த ஈக்குவேஷன் இல்லைன்னா எது ஃபார்வர்ட் எது ரிவர்ஸ்? அது அந்தந்த சைக்கிளை பொறுத்துதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் கொடுத்தா D1 ஃபார்வர்ட், D2 ரிவர்ஸ். செகண்ட் கொடுத்தா அப்படியே மாறி வரும். ஆனா நான் கேட்கறது கரெக்டா 15 மில்லி செகண்ட் அப்ப யார் ஃபார்வர்ட் யார் ரிவர்ஸ்? இவ்வளவு பிரமாதமான சம் தெரியுமா? நான் கத்து கொடுக்கவா? பாருங்க, V முதல்ல எழுதிக்கோங்க. 220 sin 100 பை டீக்கு பதிலா 15 மில்லி செகண்ட் 15 இன்ட்டு 10 பவர் -3 எழுதிட்டீங்களா? அந்த டீக்கு பதிலா 15 கொடுத்துட்டீங்களா எல்லாரும்? ரெண்டாவது 220 sin 100 பை 15 அப்ப 1500 கரெக்டா பாரு. 1500 பை இன்ட்டு 10 பவர் -3. இது என்ன மாத்தி எப்படி எழுதலாம்? 220 sin 1.5 பை. சரியா பாருங்க, 1500 1.5 பைன்னு எழுதியிருக்கேன். 1.5 பை எப்படி சார் நாங்க ஆன்சர் போறது? நீ தான் இன்ஸ்டன்டேனியஸா யோசிக்கணும். இப்படி யோசிக்கலாமா? 3/2 தானே 1.5. அப்போ 220 sin 3 பை இப்போ 290 இல்ல பை 180 sin 270 பிளஸ்ஸா மைனஸா? நெகட்டிவ். நெகட்டிவ். அப்ப -220யா? அப்ப மைனஸ்ல வந்ததுனால ஃபர்ஸ்ட் டயோட தான் நீங்க பார்க்கணும். மைனஸ்ல வந்ததுனால ஃபர்ஸ்ட் டயோடு என்னப்பா? ரிவர்ஸ் பயாஸ். அவ்வளவுதான். அப்ப என்ன ஆப்ஷனா இருக்கலாம்? ஆப்ஷன் டி. எவ்வளவு சூப்பரான சம் இல்ல? இவ்வளோ நேரம் நீங்க கத்துக்காத ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இந்த டைம்ல D1 என்னவா இருக்கும் D2 என்னவா இருக்கும்னு கேட்டாங்கன்னா அந்த டைம் எடுத்துட்டு போய் எங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சர் பிளஸ்ல வந்தா மேல இருக்கிற டயோடு ஃபார்வர்டு, மைனஸ்ல வந்தா கீழே இருக்கிற டயோடு, அதாவது மைனஸ்ல வந்தா மேல இருக்கிற டயோடு ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் டயோடு தான் நீங்க பார்க்கணும். இந்த டைமுக்கு 15 மில்லி செகண்டுக்கு ஆன்சர் நெகட்டிவ். அப்ப டயோடு 1 ஃபார்வர்ட். செம்ம சூப்பரா கத்துக்கணும். 15 மில்லி செகண்டுக்கு கொடுத்துருக்கிற வோல்டேஜ் நெகட்டிவ் ஆயிடுச்சு. D1 வந்து ரிவர்ஸ், D2 அப்ப ஃபார்வர்ட். இதே பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்தா D1 ஃபார்வர்ட், D2 ரிவர்ஸ். பை யாருக்கும் சம்முக்கு தெளிவாயிட்டீங்களா? யாருக்கும் குழப்பம் இல்லைல்ல? இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா டைமை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சர் பாசிட்டிவ் வந்தா மேல இருக்கிற டயோட் ஃபார்வர்ட், ஆன்சர் நெகட்டிவ் வந்தா மேல இருக்கிற டயோட் ரிவர்ஸ். நீங்க மேல இருக்கிற டயோட மட்டும் தான் பார்க்கணும். அப்புறம் மாத்தி கீழே இருக்கிற டயோட மாத்தி சொல்லிக்கணும். மேல ஃபார்வர்ட்னா கீழே ரிவர்ஸ், மேல ரிவர்ஸ்னா கீழே ஃபார்வர்ட். ரைட்டா? 29 இது என்னவா இருக்கும்? 29ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு? எது வந்து வீட்ஸ்டோன் ஒபே பண்ணுது? 10/10 1. இங்க 15 இந்த பை 15ஆ வரணும். 15/15ஆ வந்தாதான் 1. எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பிக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க, ஆப்ஷன் பிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். நெக்லெக்ட் பண்ற முதல்ல. ஏனோ அந்த டயோடு என்ன பயசு? பிளஸ் இங்க இருக்கு, ஆனா டயோட் திரும்பி இருக்கு பாருங்க. அப்ப செகண்ட் கிடையாது. ரைட்டா? அதுக்கப்புறமா ஆப்ஷன் சில பாருங்களேன். நமக்கு 15 வேணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 + R2 ஆட் பண்ணாதான் 15 போறதுக்கு வாய்ப்பு. இது parallel இருக்கிறதுனால 5 விட கம்மியே ஆயிடும். 1/R1 + 1/R2. இன்னும் நான் 10 போட்டா கூட 1/5 1/10. அங்க திருப்பி வந்து 15 வராது. ஆப்ஷன் சியும் கண்டிப்பா தப்பு. ஆப்ஷன் ஏ இருக்கலாம், ஆப்ஷன் டி இருக்கலாம். ரெண்டுத்துல நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் டில ஒரு சின்னதா உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. என்னன்னு கண்டுபிடிங்க.
ரிவர்ஸ் பயஸ். Terminal. புரியலமா? சார் பேட்டரி மாத்திருக்காங்க சார். அவ்வளவுதான். அப்ப பேட்டரி மாத்தினதுனால இந்த டயோட் டி என்ன பயஸ்? ரிவர்ஸ் பயஸ்ட். அப்ப அவனும் கிடையாது. ஏன் ஏ ரைட் தெரியுமா? மேல 10/10 1, கீழே 15/15 வரணும். அப்ப அந்த டயோடோட ரெசிஸ்டன்ஸ் 10 ஓமா இருந்தா 5 + 10 R1 + R2 15, 15/15 ஒன்னா இருக்கும். பாசிபிள மட்டும் யோசிக்கணும். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, டயோட ஐடியல்னு ஒரு வார்த்தை இங்க கொடுக்கல. அர்ஜுன் கேட்டியே, டயோட அங்க ஐடியல்னு கொடுக்கல. அப்ப அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஐடியல்னு கொடுத்தாதான் ரெசிஸ்டன்ஸ் 0. அப்ப அங்க அந்த டயோடோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓமா இருந்ததுன்னா, ஒரே நிமிஷம். நிதின் குட் ஈவினிங் பே. ஓடிட்டானா? ஓகே. ஒரே அடுத்து ஒரு 11th கிளாஸ் இருக்கு பே. யாராவது உங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், தென் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது 11th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா லீவ்ல இருக்கும்போது இப்போ ஒரு பேட்ச் இன்னைக்கு தான், நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு, தேவைப்பட்டா சொல்லுங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. நீங்க தான் பொறுமையா யோசிக்கணும், எது ரிவர்ஸ் பயஸ், எது ஃபார்வர்ட் பயஸ், இதெல்லாம் பார்த்துக்கணும். இன்னைக்கு நான் ஃபுல்லா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது டயோட் சம்பந்தப்பட்ட எல்லா சம்முமே உனக்கு நான் பேசியிருக்கேன். கத்துக்கிட்டீங்களா? இப்போ நாளைக்கு கிளாஸ் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் முடிச்சாதான் இந்த லெசன் முடிச்ச திருப்தி நமக்கு இருக்கும். அப்ப இன்னைக்கு உங்களோட வேலை எந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ணலையோ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வை. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ½ an hourல முடிச்சு கொடுத்துட்டு உங்க டவுட் சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டுக்கு போறோம். மேபி நாளைக்கு ஈவினிங் கூட டெஸ்ட் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு சீக்கிரமாக கொடுத்துரும், 2 to 3 1 hour போதும் நாளைக்கு. ரைட்டா? ஒரே நிமிஷம்.